Example 8.15. Prove that sin A plus cosecant A the whole square plus cos A plus secant A the whole square is equal to 7 plus tan square A plus cot square A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் சம்ஸு, அடிக்கடி பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்கக்கூடிய சம்ஸு. அதனால் இதை நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ டீச் பண்ணுறதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ் அப்படின்னு நம்ம ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எல்ஹெச்எஸ் ஆகும், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ஆர்ஹெச்எஸ் ஆகும் நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் கொடுத்துருக்கிறத என்ன எழுதியிருக்கோம்? sin A ப்ளஸ் கொசிகன் ஏ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் சீக்கண்ட் ஏ த ஹோல் ஸ்கொயர் அப்படின்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இருக்குது இல்லைங்களா? இங்கே கொடுத்துருக்கிற அந்த எல்ஹெச்எஸை தான் நம்ம என்ன செய்கிறோம், இங்கே எடுத்து இப்படி எழுதிக்கிறோம். பார்க்கும்போது அது எப்படி இருக்குன்னா, இந்த ஹோல் செட்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது ஏ, இது ப்ளஸ் பி அப்படின்ற மாரி பாருங்கள். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இல்லைங்களா? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இதை எடுத்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ன்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணும். அதேமாரி ரெண்டாவது கொடுத்துருக்கிறதையும் என்ன செய்யணும், ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இதுமாரி எழுதிக்கிறோம். இங்கே பாருங்கள், ஏக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன இருக்குது, சைன் இருக்குது இல்லைங்களா? அப்போ சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2ab, 2வை போட்டுக்கிறோம். சைனுக்கு பதில் ஏ இருக்குது, புரியுதுங்களா? பிக்கு பதிலாக அந்த இடத்துல கொசிகன் ஏ இருக்குது, ப்ளஸ் போட்டுக்கிறோம். முடிஞ்சிடுச்சு. அடுத்தது இதை எடுக்கிறோம். இங்கே என்னது, காசு இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2ab, ஏ பதில் காஸ் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ. புரியுது இல்லைங்களா? இப்போ நம்ம பார்க்கும்போது இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2a, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதேமாரி ரெண்டாவது இருக்கிற இதுக்கு என்ன வருது நம்மளுக்கு, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படின்னு நம்ம இப்படி எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அடுத்தது இந்த ஏ சைன் ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே சைன் ஸ்கொயர் இருக்குது, அடுத்தது இங்கே கொசிகன் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எப்படி இருக்குது. இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயரையும் இங்கே இருக்கிற காஸ் ஸ்கொயரையும் நம்ம என்ன செய்யணும், ப்ளஸ் பண்ணி ஒன்றா ஃபார்ம் பண்ணி எழுதுகிறோம். புரியுது இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடலாம், இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் ப்ளஸ் 2 சைன் ஏ காஸ் ஏ அப்படின்னு நம்மளுக்கு இருக்குது இல்லைங்களா? அப்போ இங்கே பார்க்கும்போது எப்படி இருக்குது, இந்த சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் கொசிகன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 2 இன்ட்டு, புரியுதுங்களா, இந்த சைன் ஏ இன்ட்டு கொசிகன் ஏ. இந்த சைன் ஏ இன்ட்டு கொசிகன் ஏ நம்மளுக்கு எப்படி தோணுது பார்க்குறதுக்கு, சைன் ஏ இன்ட்டு கொசிகன் ஏ ஈக்குவல் டு 1. எப்படின்னா சைன் ஏக்கு சைன் ஏ போட்டுக்கிறோம், இன்ட்டுக்கு இன்ட்டு போட்டுக்கிறோம். கொசிகன் வந்து 1/sin ஏ தானே. அப்போ இதுக்கு சைனையும் கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? பண்ணோம்னா ஈக்குவல் டு 1 தானே வருது. அப்போது இந்த சைன் ஏ இன்ட்டு கொசிகன் ஏவை நம்ம 2 இன்ட்டு 1 அப்படின்னு எழுதிட்டு இந்த ப்ளஸ் சைனுக்கு இந்த ப்ளஸ் சைன் இங்கே போட்டுடுறோம். அதேமாரி காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் ஏ ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுக்கிறோம். 2க்கு 2 போட்டுக்கிறோம். அதேமாரி காஸ் ஸ்கொயர் ஏ பாருங்கள், காஸ் ஏ இன்ட்டு சீக்கண்ட் ஏ, காஸ் ஏக்கு காஸ் ஏ அப்படியே போட்டுறோம். சீக்கண்ட் ஏன்னா 1/cos ஏ, ரெண்டுத்தையும் மல்டிப்ளிகேஷன் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணுறோம். அப்போ 1 வருது. அப்போது 2 இந்த இடத்துல என்னது, காஸ் ஏ சீக்கண்ட் ஏ இல்லைங்களா? காஸ் ஏ சீக்கண்ட் ஏ, அதுக்கு பதில் என்ன வருது, ஈக்குவல் டு 1 தான் நம்மளுக்கு கிடைக்கிது. அதனால் 2 இன்ட்டு இந்த இடத்துல என்ன செய்கிறோம், அந்த 1 தூக்கி போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா? ஸோ இப்படி நம்ம இந்த இடத்துல 2 சைன் ஏன்னா சைன் ஏவோட ரெசிப்ரோக்கல் தான். அப்போ கேன்சல் ஆகி நம்மளுக்கு 2 இன்ட்டு 1 இங்கே கிடைக்கிது. அதேமாரி இங்கேயும் 2 இன்ட்டு காஸ் ஏ இன்ட்டு சைன் ஏன்னா காஸ் ஏ 1/cos ஏவோட ரெசிப்ரோக்கல் தான் என்னது, சீக்கண்ட் ஏ. அதனால் அது ரெண்டு காசும் கேன்சல் ஆகிட்டு அதுவும் இப்படி மாரி போயிட்டு இப்படி போயிடும். அப்போது இங்கே நம்ம அடுத்தது என்ன செய்கிறோம், இங்கே சைன் ஸ்கொயர் ஏ இருக்குது, இங்கே காஸ் ஸ்கொயர் ஏ இருக்குது. இந்த சைன் ஸ்கொயரையும் காஸ் ஸ்கொயரையும் ஒன்றா பேர் பண்ணி எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? அதேமாரி இங்கே கொடுத்துருக்குற இந்த கொசிகன் ஸ்கொயர் ஏ இருக்குது பார்த்தீங்களா? இந்த கொசிகன் ஸ்கொயர் ஏவையும் இந்த சீக்கன் ஸ்கொயர் ஏவையும் ஒரு பேர் பண்ணி போட்டுக்கலாம். புரியுது இல்லைங்களா? போட்டுட்டு இந்த 2 இன்ட்டு 1 2 போட்டுக்கிறோம். 2 இன்ட்டு 2 திரும்பி 1 தான் இல்லைங்களா? அப்போ 2 + 2 எவ்வளோ ஆகுது, +4 மாறிடுது. நல்லா புரியுது இல்லைங்களா உங்களுக்கு? அடுத்தது நம்மளுடைய ட்ரிக்னோமெட்ரிக்கல் ஐடென்டிட்டிஸில் பொறுத்த சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், 1ன்றது நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அதுக்கு பதில் சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா பதில் 1 போட்டுடுறோம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்க்குறோம் இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்ட்டு இருக்குது. அப்போ கொசிகன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்றது இந்த இதுக்கு பதில் நம்ம ட்ரிக்னோமெட்ரிக் ஐடென்டிட்டி பட்டா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + காஸ் தீட்டா அப்படின்னு ஐடென்டிட்டியில் இருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதில் நம்ம என்ன போட்டிருக்கிறோம், இந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதில் நம்ம என்ன போட்டுக்கலாம், 1 + காட் ஸ்கொயர் தீட்டா. இப்போ வருது இல்லைங்களா? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + காட் ஸ்கொயர் தீட்டான்னு வருது இல்லைங்களா? அப்போ அந்த கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதில் 1 + காட் ஸ்கொயர் தீட்டான்னு அப்படி நம்ம போட்டுக்கிறோம். ப்ளஸுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம். அதேமாரி சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா. இதெல்லாம் ட்ரிக்னோமெட்ரிகளோட 3 மெயின் ஐடென்டிட்டிஸ் இல்லைங்களா?
அதேமாரி இந்த சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதில் நம்ம எப்படி எழுதிக்கலாம் 1 + tan ஸ்கொயர் தீட்டா. பாருங்கள் 1 போட்டுட்டு நம்ம என்ன செய்கிறோம் ப்ளஸ் tan ஸ்கொயர் தீட்டா. சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதில் 1 + tan ஸ்கொயர் தீட்டாவை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். ப்ளஸ் இந்த 4ஐயும் நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கவனிக்கணும், நம்ம இந்த 4 இங்கே 5 இங்கே 6 இங்கே 7 இதெல்லாம் ஆட் பண்ணிக்கணும். பாருங்கள் 1 + 1 2 2 + 3 3 + 4 7. அப்போ 7 போட்டுட்டு புரியுது இல்லைங்களா? அடுத்தது நம்ம என்ன செய்கிறோம் 1 + cot ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 1 + tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் 4 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இங்கே இருக்கிறதுல இந்த காட் ஸ்கொயர் தான் எல்லாமே போயிடுச்சு. நம்பர்ஸ் எல்லாம் இங்கே வந்ததுனால காட் ஸ்கொயர் ஏ மட்டும் இருக்குது, இந்த tan ஸ்கொயர் இருக்குது. இந்த tan ஸ்கொயர் ஏ ஃபஸ்ட்டு எழுதிட்டு இந்த காட் ஸ்கொயர் ஏ பின்னாடி எழுதிட்டு ஈக்குவல் டு RHS அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே பாருங்கள் 7 + tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ. இதுதான் நம்மளுக்கு எங்கே வந்திருக்கு, நம்மளுடைய இந்த சம்மில் வந்திருக்கு இல்லைங்களா? பாருங்கள் மேலே பாருங்கள் வந்திருக்கு இல்லைங்களா? இது LHSஆக எடுத்தோம், இது RHSஆக எடுத்தோம். நம்ம எடுத்தது என்னமோ LHS சைடு தான் எடுத்து நம்ம ஃபுல்லாக என்ன செய்கிறோம் சிம்பிளிஃபை பண்ணோம். ஆனால் அது கிடைச்சது நம்மளுக்கு என்னவா கிடைச்சது 7 + tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ. அப்படியே இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு 7 + tan ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காட் ஸ்கொயர் ஏ ஈக்குவல் டு அது RHS. அப்போ LHS ஈக்குவல் டு RHS. அப்புறம் கடைசியில் நம்ம என்ன எழுதணும் hence proved அப்படின்றத நம்ம எழுதிக்கிறோம். புரியுது இல்லைங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மு. அதனால் அடிக்கடி நம்ம வருது சம்மில் ஒரு 4 வாட்டி பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. அதனால இதை அழகாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு இடையில் இந்த sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஐடென்டிட்டி அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + காட் ஸ்கொயர் தீட்டா அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 + tan ஸ்கொயர் தீட்டா. அப்படி ட்ரிக்னாமெட்ரிக்கோட 3 ஐடென்டிட்டிஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த சம்மு போடும்போது நம்மளுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுது இல்லைங்களா? புரியலைன்னா ஒரு தடவைக்கு வீடியோவை 2-3 வாட்டி போட்டு பாருங்கள், உங்களுக்கு அழகாக புரியும். ஈஸியாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம்.